இன்றைக்கி வீடியோவில் அடிக்கிற இந்த வெயிலுக்கு உடல் புத்துணர்ச்சி தரக்கூடிய 2 விதமான புதினா டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறுனதும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இந்த டீ நம்ம சூடாகவும் குடிக்கலாம், நல்லா சில்லுன்னும் குடிக்கலாங்க. இந்த வெயிலுக்கு நம்ம டீ காஃபின்னு குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புதினா டீ குடிக்கும்போது நமக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன், இஞ்சி, புதினா சேர்த்து டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் செய்கிறது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கான அளவு தான். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேங்க. டீ தூள் அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். டீ தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா நமக்கு டீ தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். இப்போ இதில் ஸ்வீட்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது லெமன் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம லெமன் டீ பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இன்றைக்கி செஞ்ச இந்த 2 டீயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரியான பால் சேர்த்த காஃபி டீ குடிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் பால் சேர்க்காமல் குடிச்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.